அத்துடன் பித்ருக்கள் உலகின் தலைவனான யமதர்மனின் சம்யமினி என்ற அரசாங்கம் தெற்கில் உள்ளதால் பித்ரு பூஜையை தென்முகம் நோக்கி செய்ய வேண்டும். தர்ப்பண சங்கல்பம். அமாவாசை நாளின் வாரம், கிழமை, நட்சத்திரம் சொல்லி கலசத்தில் உள்ள நீரில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதை, சிந்து, காவிரி, தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகள் எல்லாம் எழுந்தருளும்படி வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு தர்ப்பணத்திற்குரிய சங்கல்பம் செய்ய வேண்டும். மந்திரங்கள் தெரிந்தவர்கள் சங்கல்ப மந்திரங்களை சொல்லி செய்யலாம். தெரியாதவர்கள் ஆடி அமாவாசைக்கான மந்திரமான ஓம் பூமி விடும் பரதகண்டம் மேருவின் தென்பால் தேவரும் விரும்பும் புண்ணிய நாட்டில் பொலிவுறு எந்தன் வீட்டில் பித்ருக்கள் தெய்வங்கள் எழுந்து ஆஷாட மாசத்து பூச விண்மீன் நிலவும் நாளில் தர்ப்பணம் செய்வதை ஏற்க குறிக்கோள் பகிர்ந்திட்டேன் என்று கூறி சங்கல்பிக்க வேண்டும். பிறகு தர்ப்பணம் கொடுப்பதற்கான அறிவியல் காரணம். ஒரு குழந்தையின் பிறப்பிற்கு மூல காரணமாக அமைவது ஆணிடம் இருந்து வெளிப்படும் விந்து. இந்த விந்துவில் மொத்தம் 84 அம்சங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் 21 வகை அம்சங்கள் அக்குழந்தையின் அப்பாவிடம் இருந்தும், 15 அம்சங்கள் தாத்தாவிடம் இருந்தும், 10 அம்சங்கள் 3ஆம் தலைமுறையான கொள்ளு தாத்தா இடம் இருந்தும் பெறப்படுகிறது. மீதமுள்ளவற்றில் 6 அம்சங்கள் 4ஆம் தலைமுறையிடம் இருந்தும், 3 அம்சங்கள் 5ஆம் தலைமுறையிடம் இருந்தும், 1 அம்சம் 6ஆம் தலைமுறையிடம் இருந்தும் பெறப்படுகிறது. மொத்தமாக 6 தலைமுறையினரும் இருந்து 54 அம்சங்கள் விந்துவிற்கு கிடைக்கிறது. 6 தலைமுறையினரிடம் இருந்து அம்சங்களை பெற்றாலும் முதல் 3 தலைமுறையினரிடம் இருந்தே அதிகப்படியான அம்சங்களை பெறுவதாலேயே திவசம் திதி கொடுக்கும்போது 3 தலைமுறையினரின் பெயர்களை கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியவர். தவிர்க்க வேண்டிய காய்கள். அதேபோல் திதி, சிரார்த்த, தர்ப்பணம் காலங்களில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. பாகற்காய் 100 வகை காய்களுக்கும், பிரண்டை 300 வகை காய்களுக்கும், பலாக்காய் 600 வகை காய்களுக்கும் சமம் என்பார்கள். ஆக இந்த 3 காய்களையும் அன்றைய சமையலில் சேர்த்து கொள்ளலாம். வாழைக்காயையும் சேர்ப்பது அவசியம். யார் யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும்? மறைந்துவிட்ட தன் தகப்பனார், தன் தாத்தா, கொள்ளு தாத்தா, தன் அம்மா, தன் பாட்டி, தன் கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம், அவர்களின் பரம்பரை, அப்பாவின் கோத்திரம், அவர்களின் பரம்பரை என்று 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மேலும் யாரும் இல்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம்.